சேவை ரொம்ப முக்கியம். நல்லா இருக்கு. இந்த ஃப்ரீயா எடுத்துக்கோ, வாங்கி நல்லா நல்லா யா நெக்ஸ்ட் ஓகே நல்லா ஓகே கொடுத்துட்டு போ. விழுகாது காலையில் விழுகாது. ஓ பாக்ஸ் வச்சியா? யா கம் டு த பாயிண்ட். இன்னைக்கு இந்தியாவிலேயே கொடையாளி யாரு அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? ஸோ நீங்க நெட்ல சர்ச் பண்ணாலும் வராது. கொங்கு மண்டலத்துல யாரை அதிகமா தானம் பண்றது, மக்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்க நெட்ல சர்ச் பண்ணாலும் வராது. ஸோ யாரெல்லாம் இன்னைக்கு தானத்தை அள்ளி தன்னோட சொத்துல இருந்து பாதி சொத்துக்கு மேல அள்ளி தானமா வழங்கி ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ இவங்க யாருமே டிஸ்பிளே பண்ணிக்கிறதே இல்லை. வழக்கமா ஒரு டைலாக் சொல்லுவாங்க. என்ன டைலாக் தெரியுமா? என்ன டைலாக்? நான் தானம் பண்ணணும். நான் எதுக்கு தெரியுமா சோசியல் மீடியால அப்லோட் பண்றேன்? எதுக்கு தெரியுமா நான் சோசியல் மீடியால அப்லோட் பண்றேன்? என்ன பார்த்து 4 பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகணும். இதெல்லாம் இது பேர் தட் இஸ் கால் சப்பக்கட். சும்மா நான் வீடியோ போடுறேன் இவனை, நீ என்ன திட்டுவேன், நான் ஏதாவது சொல்லணும்ல. தானம் பண்றது உன்னோட திருப்திக்கா, இல்ல கொடுக்கிறவங்களோட திருப்திக்கா, இல்ல பாக்குறவங்களோட திருப்திக்கா? கொடுக்கறவங்க திருப்தி இல்லைன்னா வாங்குறவங்களோட திருப்தி. வாங்குறவங்களோட திருப்தி, அவ்வளவுதான். ஸோ ஒரு இயலாமையினால கை, அதாவது நீ இப்ப எனக்கு கொடுக்குறவா, இங்க ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குற, உன் கை மேல இருக்கு, கொடுங்க. உன் கை மேல இருக்கு, என் கை எங்க இருக்கு? கீழே இருக்கு. கீழே இருக்கிற கையை சிறுமைப்படுத்தி டிஸ்பிளே பண்ணி காட்டக்கூடாது. அந்த தானத்துக்கு மகத்துவமே இல்லாம போயிடும். ஓகே, ஸோ அதனால எப்பவுமே ஒருத்தவங்களை நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா, நானும் தான் 1000 பேர் ஹெல்ப் பண்ணுவேன், பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா அதை டிஸ்பிளே பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது மகா சுயநலம், தப்பு. திங்க